குட் ஆஃப்டர்நூன், பிரைஸ் த லார்ட். இந்த போதனைக்கு மறுபடியுமாக உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கின்றேன். தொடர்ந்து வருகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவ ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும், அவர் கற்றுத்தர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் நல்ல போதகர். அவர் இயேசு சொல்லி கொடுத்த காரியங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறவர். வேத வசனத்தின் ஆசிரியர் தேவ ஆவியானவர். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். தேவ வசனங்கள் எல்லாம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, நாம் தேறினவர்களாவதற்கு தேவனுடைய வசனமானது பயன்படுகிறது. தேவ ஆவியானவர் நமக்கு இந்த வசனங்களை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இல்லாமல் நாம் இந்த மாற்றத்தை நிச்சயமாக பார்க்க முடியாது. ஜீவியத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு அசுத்தமான காரியங்களை களைந்து போடுவது என்பது மனிதனுக்கு இயற்கையாக வரப்போகிற ஒரு காரியம் அல்ல. இந்த விழுந்து போன உலகத்தில், இந்த ஃபாலன் வேர்ல்டில், இந்த லோவர் நேச்சர், இந்த செல்ஃப் நேச்சர் இருக்கிறதே, இது அதனுடைய காரியத்தை திருப்திப்படுத்துவதற்குத்தான் வாஞ்சிக்கிறது. த லோவர் நேச்சர் ஆஃப் மேன், இந்த பாவ மனுஷ சுபாவம் இருக்கிறதே, அது தன்னை திருப்திப்படுத்த தான் விரும்புகிறது. இது இம்மாரலிட்டி, அந்த விபச்சாரம், பலவிதமான இச்சையான காரியங்களுக்கு தன்னை முழுமையாக விட்டு கொடுக்கத்தான் அது துடிக்கிறது. ஆவியானவர் நமக்கு உதவி செய்யாத பட்சத்திலே நாம் இந்த ஒரு காரியத்திலே ஜெயம் எடுக்க முடியாது. எப்படி ஒவ்வொரு பாவ காரியத்திற்கும் விடுதலை என்று ஒன்று உண்டோ, அதே போல இந்த கொடூரமான ஒரு அசுத்தமான ஒரு உணர்வு, இதை திருமண பந்தத்திற்குள்ளே பரிசுத்தமான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதற்கு வெளியிலே நாம் அதை நிறைவேற்ற முயற்சிக்கும் பொழுது அது பாவம் என்று வேதம் திட்டமாக நமக்கு சொல்லுகிறது. ஸோ இந்த பாவத்தை, இச்சை என்ற பாவத்தை மேற்கொள்வது எப்படி என்பதை ஆண்டவருடைய உதவியோடு நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். 1 யோவான் 1 John chapter 2 and verse 16. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிசாசினால் உண்டானவைகள். அவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆகவே நாம் இந்த இச்சையான காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். இந்த இச்சை என்பது எல்லாரையும் பாதிக்கும். ஆண்களையும் பாதிக்கும், பெண்களையும் பாதிக்கும், திருமணம் ஆனவர்களையும் பாதிக்கும், திருமணம் ஆகாதவர்களையும் பாதிக்கும், படித்தவனையும் பாதிக்கும், படிக்காதவனையும் பாதிக்கும். சரியா? அப்போ இது பட்சபாதம் இல்லாத ஒரு உணர்வு, எல்லா மனிதருக்கும் வரக்கூடிய ஒன்று. குறிப்பாக ஆண்கள் இதிலே அதிகமாக போராடுகிறதை நாம் நடைமுறையிலே பார்க்கின்றோம். ஆகவே இதை குறித்து அதிகமாக நாம் படிக்கலாம். 3 விதமான காரியங்கள்: மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. பெருமை என்ற காரியத்தை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற காரியங்கள் மாம்சத்தின் இச்சை. அது கண்களினாலே கூட வரக்கூடிய ஒன்று, கண்களினாலே வரக்கூடிய ஒன்று. நமக்கு இருக்கிற மோஸ்ட் டேஞ்சரஸான அல்லது பவர்ஃபுல்லான ஒரு செக்ஷுவல் ஆர்கன் எது என்று நீங்கள் கேட்டால், இட்ஸ் த மைண்ட். மைண்டு தான் அந்த ஒரு ஆபத்தான அல்லது இந்த காரியத்தை அதிகமாக நம்ம இழுக்கக்கூடிய ஒரு நம்முடைய சரீரத்தின் ஒரு உறுப்பு என்றால் அதுதான் மைண்டு. அந்த ஃபேக்கல்ட்டி தான். அதை நாம் டிசிப்ளின் பண்ணாவிட்டால் நாம் இந்த காரியத்திலே இழுப்புண்டு போவோம். ஸோ இதை குறித்து நாம் அதிகமாக நாம் பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் நம்மோடு கூட இந்த செஷனில் பேச வேண்டும் என்று, எப்படி நாம் பெருமையை மேற்கொள்வது, எப்படி நாம் கோபத்தை மேற்கொள்ள வேண்டும், எப்படி நாம்
மன்னிக்க முடியாத பிடிவாதமாகிய கசப்பை மேற்கொள்ள வேண்டும் என்ற 3 டஃப் சப்ஜெக்டை கடவுளுடைய கிருபையினால் நாம் அறிந்து கொண்டோம். தேவனுடைய கிருபையினால் நாம் விட்டு கொடுத்தோம். ஆவியானவர் அந்தந்த பகுதியிலே நல்ல கிரியைகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இந்த ஒரு காரியத்திலும் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களுக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிறதான ஆண்டவரே சோதனைகள், ஆண்டவரே பாவங்கள், அந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டிய வழிகள், அதை கிருபையாக எங்களுக்கு கற்றுத்தருகிற அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த இச்சை என்றதான உணர்வு ஆண்டவரே ஒரு மனுஷனை அவமானத்திற்குள்ளே கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு உணர்வு. ஆண்டவரே, ஆசையாய் ஆண்டவரே அதில் இழுக்கப்பட்டு போய் பிறகு அவமானத்திலே போய் நிற்கிறதான ஆண்டவரே இந்த கொடூரமான ஆண்டவரே பாவம், இந்த கொடூரமான உணர்வு ஆண்டவர் இன்றைக்கு சமுதாயத்தில் தாண்டவமாடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். புள்ளி விவரங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே இதனுடைய காரியங்களை சமுதாயத்திலே பார்க்கும் பொழுது நெறி வாழ்க்கை ஆண்டவரே தேவன் விரும்புகிற காரியம் ஆண்டவரே இல்லாதபடிக்கு திருச்சபையிலும் கூட ஆண்டவரே இந்த ஸ்டாண்டர்டு ஆண்டவரே மிகவும் குறைக்கப்பட்டு ஆண்டவரே இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். தேவன் இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவரே ஒரு தூக்கு நூலை போட்டு ஆண்டவரே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் வந்து ஆண்டவரே அளக்கிறது போல நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அளந்து விடுவீராக. லார்ட், லெட் தேர் கம் தட் டிவைன் ப்ளம் லைன், லார்ட் த மெஷரிங் ப்ளம் லைன், அண்ட் லார்ட் யூ கம் அண்ட் மெஷர் அஸ். நீர் வந்து அந்த தூக்கு நூலை விட்டு ஆண்டவரே நீர் எங்களை அளந்து ஆண்டவரே எங்களுடைய நிலைமையை நீர் காட்டுவீராக. ஆண்டவரே எங்களுக்கு நீர் காட்டுவீராக. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவர் உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தில் ஆவியானவருடைய கிரியைகளை கொண்டு எங்களுக்கு நீர் இதை வெளிப்படுத்துவீராக. ஐயோ அதமானேன் என்று, அசுத்த உதடுள்ளவன் என்று ஏசாயா ஆண்டவரே அசுத்த உதடுள்ளவன் என்று அவன் கதறியது போல ஆவியானவரே உம்முடைய கிரியை உம்முடைய சமூகத்திலே எங்களுக்கு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வசன வெளிச்சத்தில் எங்களை நடத்தும். ஆவியானவருடைய கிரியைக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கு இச்சையை மேற்கொண்டு பரிசுத்த மனப்பான்மையை வளர்த்து கொள்வது எப்படி? ஓவர்கமிங் இம்மாராலிட்டி அண்ட் டெவலப்பிங் a pure attitude. ஒவ்வொரு நாளும் இப்படி ஆங்கிலத்தில் ஒரு சில கொட்டேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி அதை தமிழிலே விளக்குகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் வெண்டல் ஸ்மித் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆசிரியர் அவருடைய புஸ்தகத்தில் சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். Because of man's basic sinful nature, he tends to follow his natural inclinations to fulfill the lusts of his flesh. Man's lower nature craves sensual fulfillment and satisfaction. He yields to lust, not knowing that it leads to his own destruction. This is the root of adultery, immorality and perversion. கவனிங்க, மனிதன் இந்த மாம்ச சுபாவத்திலே அவன் அந்த உணர்வுகளிலே அவன் தவிக்கிறான். ஏனென்றால் அவன் பாவ சுபாவத்திலே அவன் இருக்கிறான். இந்த விழுந்து போன உலகத்திலே அவன் இருக்கிறான். இந்த பாவ சுபாவம் அவர் சொல்லுகிறார், இது இருக்கிறபடினாலே மாம்ச இச்சைகளினாலே அவன் இழுக்கப்படுகிறான் அனுதினமும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே அவன் இந்த லௌகீக ஆசைகளுக்காக ஏங்குகிறான். இது விபச்சாரம், நெறியற்ற வாழ்வு, இச்சகமான செயல்கள் என்ற காரியத்திலே அவனை கொண்டு போய் தள்ளிவிடுகிறது. நாம் இதிலே கவனமாக இல்லாவிட்டால், நாம் இதற்கு இந்த உணர்வுக்கு எதிராக நாம் போராடாவிட்டால்
நாம் தேவன் கொடுக்கிற பலத்தோடு கூட இதை மேற்கொள்ளாவிட்டால் இது நம்மை அழுத்திவிடும், இது நம்மை அழித்துவிடும். இச்சை என்பது ஒரு பொல்லாத ஆசை, கட்டுப்படுத்த முடியாத ஒரு சரீர பசி. It is an appetite of the flesh. And it says, I want it and I want it now. அது எனக்குரியது அல்ல, ஆனால் எனக்கு வேணும், அது இப்ப வேணும் என்ற ஒரு தீராத ஒரு அசுத்த ஒரு உணர்வு. Longing for something which is not ours. And to make it worse, the emotions cries and says, I want it now. ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆசை. அதாவது இது ரொம்ப மோசமான நிலைமையில் போகும் பொழுது உண்டாகிற உணர்வை இங்கே இந்த ஆசிரியர் விளக்குகிறார். இதை குறித்து பொதுவாக ஆசியாவிலே உள்ளவர்கள் பேசுவதில்லை. மேற்கத்திய நாடுகளிலே உள்ளவர்கள் இதை குறித்து ஓப்பனாக பேசுவார்கள். ஆனால் ஏசியன்ஸ் don't talk about it. Indians don't talk about it. And especially in the church, we don't talk about it. சபையிலே குறிப்பாக இதை குறித்து பேசுவதில்லை, ஓப்பனாக பேசுவது இல்லை. ஆனால் நாட்டின் நிலவரத்தை பாருங்கள், புள்ளி விபரத்தை பாருங்கள். பாவ காரியங்களிலே மக்கள் விழுந்து கிடக்கிறதான அந்த புள்ளி விபரங்களை பாருங்கள். சென்னையிலே மாத்திரம் ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, 48,000 விபச்சார பெண்கள் இருக்கிறார்களாம். இன் சென்னை. சென்னையில் இருக்கிறது 42,610 தெரு. There are 42,610 streets in Chennai, and statistics tells us there are 48,000 prostitutes in Chennai. And yet we know that prostitution is illegal in India. சில நாடுகளிலே இது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று, ஆனால் இந்தியாவிலே இது சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படாத ஒரு காரியம். அண்டர் கிரவுண்டில் இந்த காரியம் நடக்கிறது. ஏன் இத்தனை விபச்சாரிகள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கேட்டால், அப்படிப்பட்டதான காரியத்திற்காக போகிறதான ஆட்கள் உண்டு. They seem to be thriving in their business because there are men who are going. இந்த சிட்டியில், சென்னை சிட்டியில் 5,000 திருச்சபைகள் இருக்கிற இந்த சிட்டியில், இங்கே மாத்திரமல்ல, உலகத்திலே உள்ள ஒவ்வொரு நாடுகளிலும், சில நாடுகளிலே பார்த்தால் இந்த காரியங்களை பேப்பர்லேயே விளம்பரம் செய்கிற அளவிற்கு இருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட தேசங்களில், டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்றாங்களே, எதில் டெவலப்மெண்ட்? டெவலப்டு கண்ட்ரிஸ் சொல்லுகிறதான நாடுகளிலே நீங்கள் பார்த்தால் பேப்பர்ல சம்டைம்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அசுத்தமாக இருக்கும். என் கணவர் ஊரிலே இல்லை, இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணு. இப்போ எப்படி வீடு வாடகைக்கு கிடைக்கும், இப்போ எப்படி மெக்கானிக்கு கான்டாக்ட் பண்ணணும்னா இந்த நம்பரு, இந்த கிளாசிஃபைடு ஆட்ஸ்ன்னு போடுறாங்க தெரியும் பேப்பரில். அது மாதிரி கிளாசிஃபைடு அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லி சில டெவலப்ட் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பேஜஸ் ஆஃப்டர் பேஜஸ் we have this kind of advertisements. Why? ஏன் இன்றைக்கு சென்னையில் இத்தனை ஆயிரம் விபச்சாரிகள் இருக்கிறார்கள்? ஏன் மும்பையில் இத்தனை ஆயிரம் விபச்சாரிகள் இருக்கிறார்கள்? ஏன் சிட்டிஸ்ல மட்டும்தானா? பீகாரில் அண்டர் டெவலப்டு ஸ்டேட், ஒன் ஆஃப் தி அண்டர் டெவலப்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, அதில் பார்த்தீங்கன்னா விபச்சார சென்டர்ஸ் இருக்கிறது. So, underdeveloped area or developed country, everywhere people seem to be having this problem. இன்றைக்கு டிவோர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே போகிறது எல்லா நாடுகளிலும். Why? Marriage unfaithfulness. திருமண உறவிலே உண்மை இல்லாமல் இருக்கிறதுனாலே தான் இந்த காரியங்கள் நடக்கிறது. Besides the other many reasons for divorce, one of the primary reason for divorce is unfaithfulness in marriage.
இதை குறித்து குறைவாக பேசுகிறதுனாலே, வெளிப்பிரகாரமாக யாரும் பேசாததுனாலே, இதிலே போராடுகிறவர்கள் இதிலிருந்து வெளியிலே வருவதற்கு தெரியாமலே தவிக்கிறார்கள். Man can overcome lust like all other problems by the answer that Christ, the bondage breaker, provides. அடிமைத்தன நுகத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய இயேசு எல்லா பாவ கட்டுகளிலிருந்து எப்படி விடுதலையாக்குகிறாரோ, அதே போல இந்த இச்சை என்றதான உணர்விலிருந்தும் இந்த அடிமைத்தனத்திலும் இருந்தும் இயேசு விடுவிக்க முடியும். இன்றைக்கு போனோகிராபிக் சைட்ஸ், இந்த ஆபாச படங்களை பார்க்கக்கூடியதான சைட்ஸ் எத்தனையோ மில்லியன்ஸ் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எத்தனையோ மில்லியன்ஸ் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஏன் அதை போடுகிறார்கள்? தயாரித்து போடுகிறார்கள். பார்ப்பதற்கு ஆட்கள் உண்டு, பார்ப்பதற்கு ஆட்கள் உண்டு. கடைசி நாட்களிலே இப்படிப்பட்டதான மக்கள் இருப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே கடைசி நாட்களிலே வாழுகிறதான நாம் இதை குறித்து மிகவும் நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். நாம் கவனமாக நாம் இருக்க வேண்டும். இச்சையடக்கம் இல்லாதவர்கள் இருப்பார்கள் என்று 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் நீங்கள் 3ஆம் வசனத்திலே பார்க்கலாம். இச்சையடக்கம் இல்லாதவர்கள். Of the many sins that is listed there, அங்கே இருக்கிறதான பலவிதமான பாவ காரியங்கள், அதிலே வருகிற ஒரு காரியம் இச்சை அடக்கம் இல்லாமல் இருப்பார்கள். இந்த பாலுணர்வு என்பது, இந்த செக்ஷுவல் டிசையர் என்பது ஆண்டவர் கொடுத்த ஒரு உணர்வு ஃபார் procreation and also for recreation within marriage. Listen carefully. It is given for both recreation and procreation. அதாவது திருமண உறவுக்குள்ளே அந்த பாலுணர்வை நாம் திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு தேவன் இந்த உணர்வை கொடுத்திருக்கிறார். இது நிமித்தம் மனிதன் திருமண உறவுக்குள்ளே இதை அவன் அனுபவிக்கலாம். இந்த காரியத்தின் மூலமாக அவன் பிள்ளைகளை பெற்று அவன் குடும்பத்தை அவன் வளர்க்கலாம், அவன் பெருகலாம். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த உணர்வுகளை கொடுத்தார். இந்த உணர்வுகளை தேவன் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார், மிருகத்திற்கும் கொடுத்திருக்கிறார். Sexual desire is one of the God-given forces of the personality. ஆனா இந்த உணர்வு நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது இந்த உணர்வு கட்டுக்குள் இருக்க வேண்டும். திருமணம் என்ற வரையறைக்குள்ளே இது இருக்க வேண்டும். பாலுணர்வு கட்டுக்குள் இல்லாத போது, அது எஜமானாகும் போது, அது கண்ட்ரோல்ல இல்லாமல் இருக்கும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் வரும். அதாவது இந்த உணர்வையே வெறுத்துறணும் அப்படிங்கிறது தான் புத்தா சொன்னார். ஆசைகளே வேண்டாங்கிற ஆசை அவருக்கு இருந்துச்சு பாவம். Buddha tried to help people overcome desire by cutting the root of desire itself. இங்கே பாருங்க, கவனிங்க. தலை வலிக்குதுன்னு சொல்லி தலையே வெட்டி போடுற மாதிரி இருக்குது. That could be a remedy, but it could be a very disastrous remedy. ஆண்டவர் கொடுத்ததான ஒரு உணர்வு, இந்த உணர்வு எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். அது நாம் அந்த பருவம் அடையும் பொழுது, இந்த பியூபர்ட்டி ரீச் பண்ணும் பொழுது அந்த உணர்வுகள் வர ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த உணர்வு இருந்தாலும் அது கட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். அதை குறித்து நாம் போதிக்க வேண்டும், அதை ஹேண்டில் பண்ணுவதை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் திருச்சபையிலே. இங்கே பாருங்க, இதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நல்லா கவனிக்கணும். இதை நான் சொல்லுகிறதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு இந்த ஆசை இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கம்பேர் பண்ணும் பொழுது the man's need
for sex seem to be little more than women, especially in marriage. நன்றாக கவனிங்க. Man's need for sex in marriage is stronger than women. It is proven. இங்க பாருங்க, ஆண்களுக்கு சில தேவைகள் இருக்கிறது, பெண்களுக்கு சில தேவைகள் இருக்கிறது திருமண உறவில். Listen to me carefully, married people. திருமணமானதான தம்பதியினர் கவனியுங்கள். Especially young married couple. If you are watching, and if you are watching together, even better, இதை கவனிங்க நன்றாக. ஆராய்ச்சியாளர்கள், ரிசர்ச்சர்ஸ் have found out, ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸை ஸ்டடி பண்ணுகிறவர்கள், அவர்கள் சொல்லுகிற காரியங்களை இங்கே கவனியுங்கள். கவுன்சிலர்ஸ் சொல்லுகிற காரியங்களை கவனியுங்கள். ஆண்களுடைய தேவைகள் 5. அடிப்படையாக பொதுவாக ஆண்களுக்கு தேவைப்படுகிற இந்த 5 தேவைகள் திருமண உறவில் பெண்களுக்கு தேவையான 5 என்ற காரியங்களை அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டப் போகிறேன். Man's 5 most basic needs in marriage. Number 1, sexual fulfillment. பாலுணர்வு திருப்தி. 2வது, recreational companionship, நட்பு. 3வது, an attractive spouse, அழகான துணைவி. இதெல்லாம் ஆண்களுக்கு இருக்கிறதான ஆசைகள் திருமண உறவில். 4வது, வீட்டின் காரியங்களை பொறுப்பாக பார்த்து கொண்டிருக்கிற நபர். 5வதாக, நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க பாராட்டணும். ஆண்களுக்கு இருக்கிற ஈகோ. ஸோ யூ வாண்ட் somebody to keep admiring you. 5 காரியங்கள் திருமண உறவில். பெண்கள் நல்லா கவனிங்க, இது ஆண்களுடைய தேவையாக இருக்கிறது. செக்ஷுவல் ஃபுல்ஃபில்மெண்ட், ரெக்ரியேஷனல் கம்பேனியன்ஷிப், an attractive spouse, domestic support, admiration. இங்கே பாருங்க, an attractive spouse. நீங்கள் வெளியில் போகும் பொழுது நீங்கள் சிவி சிங்காரிக்கிறீங்க, நீங்கள் மேக்கப் போடுறீங்க, நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் புருஷன் வீட்டுக்கு வரும்பொழுது முடியை விரிச்சு போட்டு நீங்கள் அலங்கோலமாக இருக்கிறீங்க. சாரி, ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். லேடிஸ் கவனிங்க, ட்ரெஸ் ஃபார் யுவர் மேன். ஆமேன். ஹலோ, இருக்கீங்களா? ஆமேன். இந்த டாபிக் இப்படி தான் பேச வேண்டியது இருக்குது. அப்படியே பார்க்காதீங்க. I am addressing an issue that is there in the society. I am addressing an issue that is common in today's world. பெண்களுடைய 5 தேவைகள் என்ன, அதையும் பார்த்துவிட்டு let me give you some observation. பெண்களுக்கு திருமண உறவிலே இருக்கிறதான 5 தேவைகள். நம்பர் 1, அஃபெக்ஷன், அன்பு. நம்பர் 2, கான்வர்சேஷன், உட்கார்ந்து பேசணும். இந்த ஆண்கள் இருக்காங்க தெரியுமா, இவங்க தலைப்பு செய்திகள். வீட்டுக்கு வந்த உடனே நீ ஹெட்லைன்ஸ் மட்டும் சொல்லு என்று சொல்லுகிறவர்கள். ஆனால் பெண்கள் they are prone to details. ஸோ அவங்க காலையிலேருந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளில போனதுலேருந்து நீங்கள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நடந்த சம்பவங்களை அவங்க யார் ஃபோன் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஹோல் டீட்டெயிலை சொல்கிறதுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ டயர்டாக வெளியில் போயிட்டு நீங்கள் வீட்டில் எந்த விதமான சம்பாஷணைக்கும் ஆயத்தமாக இல்லை. சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஆண்கள் 6000 வார்த்தைகள் பேசணுமா, பெண்கள் 8000 வார்த்தைகள் பேசணுமா. அப்போ தான் அவங்களுக்கு அது ஃப்ரீயாக இருக்குமா. நம்ம ஆண்கள் வெளியில் போயிட்டு, அது பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தால், வேலை செய்யாத பெண்களாக இருந்தால், வேலை செய்யாத பெண்கள்னு சொல்கிறது தப்பு. வீட்டில் வேலை செய்கிறாங்க, சரியா? வெளியில் போய் வேலை செய்யலை, சம்பளத்துக்கு வேலை செய்யலை, வீட்டில் வேலை செய்கிறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறதான பெண்கள் அதிகமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வெளியில் போயிட்டு 6000 வார்த்தையும் எக்ஸாஸ்ட் பண்ணிவிட்டு எம்டி டேங்காக வீட்டுக்கு வர்றது. அந்த அம்மா 8000 வார்த்தையை பேசினா தான் அந்த அம்மாவுக்கு சரியாக இருக்கும். அது உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது பேசுகிறதுக்காக. நீங்கள் வந்த உடனே நீங்கள் பேச ரெடி இல்லை. ஒரு நாள் போச்சு, அடுத்த நாள் 16,000 வேர்ட்ஸோடு நிற்கிறாங்க அவங்க. கவனிச்சிங்களா? ஆமேன். தே வாண்ட் டு ஸ்பீக். கம்யூனிகேஷன். மூன்றாவது, ஆனஸ்டி அண்ட் ஓப்பன்னஸ், உண்மை, திறந்த நிலை. நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒழிக்கிறீங்க, மறைக்கிறீங்கன்னு தெரிஞ்சா லேடிஸ் வில் பி டீப்லி அஃபெக்டட். உண்மை, திறந்த மனநிலை. முதலாவது அன்பு, இரண்டாவது சம்பாஷணை, மூன்றாவது
உண்மை, திறந்த மனநிலை. 4வது ஃபைனான்சியல் சப்போர்ட். வீட்டுக்கு தேவையான காரியங்களை கொண்டு வருகிறாரா கணவர்? தட் இஸ் தேர் நீட். அவர்கள் இந்த காரியத்திலே நாம் சரியாக இருக்க வேண்டும். ஆண்கள் கவனிங்க, ஃபைனான்சியல் சப்போர்ட். நம்பர் 5 குடும்ப பொறுப்பு. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாரா? You may not be doing all the physical work there, but on a family responsibility, குடும்ப பொறுப்பு எடுக்கிறாரா? இந்த காரியங்களை கணவன் செய்தால் பொதுவாக பெண்கள் they are okay. ஆனா ஆண்களுக்கு பாருங்க, இந்த 5 காரியங்கள் இருக்கிறது. அதுல டாப்பா இருக்கிறது வந்து செக்ஷுவல் ஃபுல்ஃபில்மெண்ட் முதல்ல சொன்னேன். ஆனா இந்த பெண்களுக்கு இந்த 5ல வந்து அதுல ஒண்ணுமே, அந்த 5ல ஒண்ணே கிடையாது. ஆகவே லேடிஸ் லிசன், மேரிட் விமன் லிசன். திருமணமான பெண்கள் கவனிங்க, உங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இருந்தால் டோன்ட் திங்க் he is a lustful monster. he is not. அவன் வந்து என்ன ஒரு மிருகம் மாதிரி அவன் எப்பயுமே இதையே யோசிச்சுட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அது அவன் அப்படித்தான் ஆண்டவர் படைச்சிருக்காரு, அது அவன் அப்படித்தான் இருப்பான். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹலோ, இருக்கீங்களா? and ladies learn to understand this. இதை புரிந்து கொள்ளுங்க. இது ஆண்களுடைய தேவை. அண்டர்ஸ்டாண்ட் தட். உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், அது அவருடைய தேவை. நீங்க திருமண உறவுல செல்ஃபிஷா இருந்தீங்கன்னா திருமண உறவு நடக்காது. ஞாபகம் இருக்கா? பிரைட் இல்ல, செல்ஃப் இல்ல காரியங்கள் இருந்தா கன்சிடர் அதர்ஸ். அதான் டிசைபிள்ஷிப். மற்றவர்களை கன்சிடர் பண்ணுங்க. எக்ஸாமின் யுவர் செல்ஃப். இந்த சப்ஜெக்ட் உங்களை எக்ஸாமின் பண்ணுவதற்கு உதவியாக இருக்கிறது. இந்த கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட் என்ற பாடம் உங்களுக்கு உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்ப்பதற்கு உதவியாக இருக்கிறது. And don't think he is having an appetite without control. That is him. அதுவும் பெண்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் வந்து 2-3 பிள்ளைகள் பெற்று எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அவர்களுக்கு திருமணமாகி சில ஆண்டுகள் ஆனதுக்கப்புறம் அதை குறித்து அவர்களுக்கு சுத்தமாக அந்த எண்ணமே இருக்காது. ஆனால் ஆண்களுக்கு சாவர வரைக்கும் இந்த எண்ணம் இருக்கும். என்ன அப்படி பார்க்குறீங்க? 92 வயசு, கவனிங்க, 92 வயசு, இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வீரர், ஆந்திராவில் கவர்னரா இருந்தாரு. கவர்னர் மாளிகையில் மாட்டினாரு. 92-year-old கவர்னர் திவாரி, he was caught. டைகர் வுட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு கால்ஃப் பிளேயர், he was caught in this scandal. அமெரிக்காவுடைய ஃபார்மர் பிரசிடென்ட் கிளின்டன், he was caught in a scandal, sexual scandal. இது யாரையும் விட்டு வைப்பது இல்லை, எந்த வயதினரையும் விட்டு வைப்பது இல்லை. இது ஆண்களுடைய தேவைகளில் ஒன்று என்பதை பெண்கள் ப்ளீஸ் ஃபார் ஹெவன்ஸ் சேக் அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் யூ டு ஹெல்ப் யுவர் லைஃப் பார்ட்னர். ஆமேன். சொல்றது புரியுதா? ஹலோ, ஆமேன். எரேமியா 17ஆம் அதிகாரம். சரி, இப்போ ஆண்களுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு இது இருக்கவே இருக்காதுலாம் சொல்லன்னு நினைக்காதீங்க. பெண்களுக்கும் இருக்கும். கம்பேர் பண்ணும்போது ஆண்களுக்கு அதிகமாக இருக்குன்னு. மிஸ்ஸஸ் போத்திஃபார் என்ன சும்மா லேஸ்பட்டாளா? மிஸ்ஸஸ் போத்திஃபார் எங்க யோசேப்பை பிடிச்சு அந்த பாவகாரத்துக்கு இழுத்தான் ஒரு பெண்ணு தான். சரியா? அதனால வந்து ஐம் நாட் சேயிங் ஒன்லி மென் ஆர் prone to this kind of things. இந்த ப்ராப்ளம் வந்து பெண்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லலை, ஆண்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லலை, பெண்களும் வந்து இருப்பார்கள். ஆனால் ஜெனரலாக இன் மேரேஜ் men seem to be having more of this drive என்பது ஆராய்ச்சியிலே சொல்லப்படுகிற காரியம். lust is no respecter of persons. இச்சை என்பது வயது வரம்பு கிடையாது. அது ஆண் என்று கிடையாது, பெண் என்று கிடையாது. சொன்னல மிஸ்ஸஸ் போத்திஃபார் நல்ல எக்ஸாம்பிள். அப்புறம் சிம்சோனை விழத்தள்ளின அந்த காரியம், தெலீலாள் நமக்கு தெரியும், பைபிளில் உள்ள ஸ்டோரி. அப்புறம் நீங்கள் திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ, நீங்கள் படித்தவரோ படிக்காதவரோ, நீங்கள் பீகாரில் இருக்கீங்களோ, நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்களோ, நீங்கள் வந்து சிவிலைஸ்டோ அல்லது அன்சிவிலைஸ்டோ, நீங்கள் இந்த காரியத்தில் தப்ப முடியாது. நம்ம இதை
சந்திச்சு தான் ஆகணும். இதை நம்ம மேற்கொள்ள வேண்டும். இது வரும் பொழுது இந்த இச்சை 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 என்று நம்ம பேசும் பொழுது இது வந்து செக்ஷுவல் லஸ்ட்டை மட்டும் நான் பேசலை. அதாவது உங்களுக்கு சில வேளைகளில் மற்ற காரியத்தின் மேலேயும், அதாவது எனக்கு வேணும், எனக்கு இப்போ வேணும், எனக்குரியது இல்லை, அதுவும் குறிப்பாக அந்த மாதிரி காரியங்கள் தான் வந்து இச்சை. லஸ்ட் ஃபார் ஃபுட், லஸ்ட் ஃபார் பொசிஷன். ஆமென். ஆதாம் ஏவாள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Genesis 3 verse 6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. அங்க பாருங்க, அங்க வந்து அதில் மாம்சத்தின் நிச்சயம் இருக்குது, அங்கே கண்களின் நிச்சயம் இருக்குது, அங்கே ஜீவனத்தின் பெருமையும் இருக்குது. ஒரே சோதனை, ஆனால் மூணுமே கலந்து வந்த சோதனை. ஆதாம் அதில் விழுந்து விட்டான். கவனிங்க, அது பார்வைக்கு இன்பம், கண்களின் இச்சை, புசிப்புக்கு நல்லது, மாம்சத்தின் இச்சை, புத்தியை தெளிவிக்கிறதற்கு அது ஜீவனத்தின் பெருமை. தேவனை போல நீங்கள் மாறுவீர்கள். அதன் கனியை பறித்து புசித்து, புசிக்க கூடாது என்று சொன்னது, இட் இஸ் நாட் ஃபார் யூ என்று சொல்லப்பட்டதை அவன் கை வச்சிட்டான். அதை இச்சித்து அதை கை வச்சிட்டான். இப்ப அதை அவன் உட்கொண்டு விட்டான். பாவம் வந்தது. ஆண்டவர் வைத்திருந்ததான தோற்றத்திலிருந்து அவன் விரட்டப்படுகிறான். இப்ப பாவம் என்று சொல்லுகிறோமே, இந்த பாவம் என்ற காரியம் வந்து இன்பமானதா? இஸ் சின் பிளஷரபிள்? நல்லா கவனிங்க, பாவம் இன்பமானதா? ஓ எஸ், சின் இஸ் பிளஷரபிள். அநித்தியமான பாவ சந்தோஷம் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். அநித்தியமான பாவ சந்தோஷம். Sin is pleasurable and sin is attractive. And God's will is not attractive and God's will is a struggle. தேவனுடைய சித்தம் என்பது அது நமக்கு அட்ராக்டிவாகவும் இருக்காது, அது வந்து எளிதாகவும் இருக்காது, அது நம்மை இழுக்காது. ஆனால் இச்சை என்பது நம்மை இழுக்கும். பாவம் என்பது இன்பமானது. அதனாலதான் தேவ சித்தம் செய்வதற்கு நமக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கிறது. நாம் ஈல்டு பண்ண வேண்டும். சாம்சன் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில், in the book of Judges, we see several things mentioned about Samson. சிம்சோனை குறித்து பல காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இஸ்ரவேலிலே ஒரு நியாயாதிபதி. He was appointed as a judge over Israel. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ராட்சதனை மேற்கொள்ள முடியவில்லை. இச்சை என்ற ராட்சதனை மேற்கொள்ள முடியவில்லை. He was unable to conquer the giant of lust in his life. நியாயாதிபதிகள் 16:20 வாசிப்போம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Judges chapter 16 and verse 20. பிரியமானவர்களே, நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறதான இந்த உணர்வு, ஒருவேளை நான் பெருமை என்று பேசும் பொழுது, கோபம் என்று பேசும் பொழுது, நான் கசப்பு என்று பேசும் பொழுது நிறைய பேர் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க. அது வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. ஆனால் இப்போ சிலர், ஒருவேளை வயது கடந்தவர்கள், அதுவும் குறிப்பாக பெண்கள், நீங்கள் இதை பார்த்து கொண்டிருந்தால் இந்த சப்ஜெக்டை போயிட்டு ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறாரு என்று சொல்லி நீங்கள் நொந்து கொள்ளாதிருங்கள். இதை ஸ்ட்ரகிள் பண்ணுகிற, இந்த பிரச்சனையில் ஸ்ட்ரகிள் பண்ணுகிற எத்தனையோ வாலிபர்கள் உண்டு. இந்த பிரச்சனையில் ஸ்ட்ரகிள் பண்ணுகிற எத்தனையோ கணவன்மார்கள் உண்டு. Therefore, நீங்கள் உங்களுக்கு இது போராட்டமாக இல்லாமல் இருந்தால் இந்த வேளையில் I want you to be prayerful. நீங்கள் ஜெபத்தோடு கூட இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை பார்க்கிறதான மற்றவர்கள் இதிலே தேவ ஆவியானவருடைய கிரியையை உணர வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் ஜெபத்தோடு இருக்கும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
எல்லா பாவ காரியங்களும் எல்லாருக்கும் இருக்காது. ஆகவே டோன்ட் பி செல்ஃபிஷ் இன் தட் சென்ஸ். திஸ் இஸ் கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட் சீரீஸ். இது கிறிஸ்தவ சுபாவ வளர்ச்சி என்றதான பாடம். பல காரியங்களை நான் ஒவ்வொன்றாக எடுத்து பேசுகிறேன். இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத அல்லது இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இல்லாமல் இருக்கிற காரியமாக இருந்தால் நீங்கள் ஜெபத்தோடு இருங்கள். மற்றவர்கள் இதிலே கட்டப்படட்டும், மற்றவர்கள் இதில் விடுதலை பெறட்டும், வாலிப பிள்ளைகள் இதை பார்க்கட்டும். இதை அநேக வாலிப பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை அநேக திருமணம் ஆன தம்பதியினர் பார்த்து கொண்டு இருக்கின்றனர். அவர்களுடைய நலனுக்காக எல்லாருடைய நலனையும் மனதில் வைத்து சில வேளையில் ஆங்கிலத்தில் பேசுவதற்கு காரணம் என்ன? ஆங்கிலம் பேசுகிறவர்கள், ஆங்கிலத்தை அதிகமாக நன்றாக புரிந்து கொள்கிறவர்கள் இருக்கிறபடினால அவர்களும் இதிலே பெற வேண்டும் என்பதற்காக சில ஆங்கில சொற்களை பயன்படுத்துகின்றோம். எல்லா பிரச்சனைகளை சிஸ்டமேட்டிக்காக நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். இந்த சப்ஜெக்டுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நான் இதை நன்றாக தீர பேசித்தான் ஆக வேண்டும். ஆகவே நீங்கள் பொறுமையோடு ஜெபத்தோடு கூட நீங்கள் இருக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். கவனிங்க, அவன் அதில் எவ்வளவு மூழ்கி இருந்தான் என்றால், இந்த இச்சையில், இந்த காரியத்தில் அவன் சிக்கி இருந்தான் என்றால், கர்த்தர் அவனை விட்டு போகும் பொழுது அவர் இல்லை என்பதை கூட அவன் அறியவில்லை. He lost the presence of God in his life. He became so preoccupied with his lustful desires that the time came when the Lord left him and he did not realize. சிம்சோனுடைய அந்த இச்சையினுடைய விளைவு என்ன? அதனுடைய விளைவு என்ன? நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியை, அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. உலாவுதே கண்ணு, தேவையில்லாத பார்க்குதே கண்ணு, இனி பார்க்குமா? பிடுங்கப்பட்டுச்சு. His eyes would never again wander. Amen. Hallelujah. ஒரு ஊழியர் சென்னையில் நல்லா ஊழியர் செய்யக்கூடிய, நல்லா பிரசங்கிக்கிறவர், நல்லா வர்ஷிப் பண்ணக்கூடியவர். This happened 20 years ago. This happened 20 years ago. இந்த பாவ காரியத்தில் சிக்கி ஊழியம் இல்லாமல் இருக்கிறார் இன்றைக்கு. It can destroy one's destiny. This sin can destroy a person's destiny. ஒரு மனிதனுடைய அந்த அழைப்பை பறிபோக செய்யும். பணத்தின் மேல் இச்சை கொண்ட யூதாசு அழைப்பை இழந்தான். பொருட்கள் மேல ஆசைப்பட்ட கேயாசி இச்சித்த வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை, எலிசா வேண்டாம் என்று சொன்ன, மூத்த ஊழியர் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை இந்த இளைய ஊழியன் ஆசைப்பட்டு இச்சைப்பட்டு பின்னால போய் அழைப்பை பறிகொடுத்தான். இச்சை, பொருட்கள் மேல இச்சை, பணத்தின் மேல இச்சை, அழைப்பு பறிபோனது, அழைப்பு பறிபோனது. லாஸ்ட் இஸ் கால். நான் சொல்லுகிற ஊழியர் இந்த சென்னை பட்டணத்தில் ஒரு இன்றைக்கு பெரிய ஊழியக்காரராக இருந்திருக்க வேண்டும். பட் he lost his way. He lost his way. இதை எப்படி ஓவர் கம் பண்ணுவது என்ற காரியத்தை எல்லாம் நாம் பார்க்க போகின்றோம் ஆண்டவருடைய கிருபையினால. இன்னொரு ஊழியர், இது நியூசிலாந்து தேசத்தை சேர்ந்தவர், 60 வயது ஊழியர். ஒரு கவுன்சிலிங் சிச்சுவேஷனில் ஒரு பெண்ணுக்கு, இவர் திருமணமாகி இவருக்கு பேரப்பிள்ளைகள் இருக்கிற வயசு. ஆனால் இந்த ஊழியர் கவுன்சிலிங்காக ஒரு லேடி வந்திருக்கிறாங்க. அதில் ஏற்பட்ட தொடர்பு கடைசியில் என்னாச்சு தெரியுமா? அது கிட்டத்தட்ட அவருக்கு 70 வயசு ஆகிற வரைக்கும் அந்த காரியங்கள் வெளில தெரியல. When he was 60 plus, he got trapped into this. And he continued, and he continued, and he continued. ஆனால் அவர் 70 வயதாக இருக்கும் பொழுதுதான் அது வெளியிலே வந்தது.
அவர் 20வது வயதிலிருந்து ஊழியம் செய்கிறார். At the age of 20 he came into ministry. அவர் கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஊழியம் செய்திருக்கிறார். And finally when he was 70 it was found out and he was disgraced from ministry. ஊழியத்தில் அவர் அந்த நிலையிலிருந்து அவர் இறக்கப்பட்டார். அவர் இறந்து போகும்பொழுது கிட்டத்தட்ட அவருக்கு 80 வயசு. And for 10 years he lived without any frontline ministry. அவர் ரெஸ்டோர் பண்ணப்பட்டார். அந்த ஒழுக்கத்திற்குள்ளே கொண்டு வந்தார்கள். அவரும் விட்டு கொடுத்தார். அவர் மன்னிப்பு கேட்டார். அவர் அதிலிருந்து வெளியில் வந்தார். அவருக்கு மூத்த தலைவராக இருக்கிற பொறுப்பு, ஒரு சீனியர் லீடராக இருக்கிற பொறுப்பு கொடுக்கப்படவில்லை. அவருக்கு ஒரு லீடர் கீழே தான் இருக்க வேண்டும் என்று அந்த மூமெண்ட்டில் தீர்மானம் பண்ணிவிட்டார்கள். அவர் கடைசியில் அந்த ஒரு அவமானமாகத்தான் அவர் மரித்தார். I know this man personally. நல்ல ஒரு பைபிள் டீச்சர், was disgraced from ministry. இன்றைக்கு பிரசிடென்ட் கிளின்டனை குறித்து நினைச்சாலே நமக்கு அதான் ஞாபகம் வருது. He was president of America for 8 years. One of the powerful posts in the world. உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட் என்று சொன்னால் உலக மனிதர்கள் பார்வையில் being a president of America. அந்த போஸ்ட்ல இருந்த ஆளு let us be careful. இந்த ஏரியாவில் கவனமாக இருப்போம். அது நம்மை அழித்துவிடும். அது நம்முடைய ரெப்புடேஷனை அழித்துவிடும். அது நம்முடைய டெஸ்டினியை அது அழித்துவிடும். ஆண்டவர் மன்னித்தாலும் சில வேளைகளில் இந்த மாதிரி காரியங்கள் சொசைட்டியில் உள்ளவர்கள் மன்னிக்க மாட்டார்கள். நீங்கள் மறுபடியும் அந்த நிலைக்கு வருவது என்பது பொதுவாக கூடாத காரியம். God may forgive, but people around will not forgive. And even if they forgive, they will not forget, they will not trust you. You will lose trust. இந்த நெறி வாழ்க்கையிலே நாம் கவனமாக இருப்பதற்கு சில வசன ஆலோசனைகளை நாம் பார்க்க போகின்றோம். Scripture on moral impurity and purity. வசனங்கள் இந்த நெறி வாழ்க்கையிலே நாம் சரியாக இருப்பதற்கு சில வசனங்களை நாம் பார்க்க போகின்றோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 15ஆம் அதிகாரம், Matthew chapter 15 and verse 19. எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இந்த இருதயம் வேதம் சொல்லுகிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜெரமையா chapter 17 verse 9. இது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் என்று. The heart is desperately wicked. இருதயம் மகா கேடுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இதிலிருந்து என்ன புறப்பட்டு வருகிறதாம்? பொல்லாத சிந்தனைகள். இதை குறித்து நாம் இதை எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்து படிக்கும் பொழுது இந்த சிந்தனைகளை குறித்து நான் உங்களோடு கூட கொஞ்சம் நேரம் பேசுவேன். I will talk about this mindset and renewing our mind. நம்முடைய மனதை புதிதாக்குகிற காரியத்தை குறித்து நான் நேரம் எடுத்து நான் பேச போகிறேன். கவனிங்க. பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் இவைகள் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். எக்ஸ்டர்னல் காரியத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள் இயேசுவின் காலத்தில் அங்கே இருந்ததான மத தலைவர்கள். ஆனால் அவர்களுக்கு சொல்லுகிறார், உள்ளிருந்து வருகிற காரியங்கள் அதை நீ பாரு. பாத்திரத்தின் உள்பகுதியை முதலாவது சுத்தம் பண்ணு மாயக்காரனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். What comes out of your heart defiles you. அதில் வரக்கூடிய ஒன்று இந்த moral impurity, இந்த nonsense.
நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு என்னவோ அவன் அப்படியே. as a man thinketh in his heart so is he. ஸோ நம்முடைய ஹார்ட், நம்முடைய மைண்டு அது எப்படி இருக்கிறது என்பது மிகவும் முக்கியம். அதை குறித்து நாம் நாளை தினத்திலே விவரமாக தெளிவாக நாம் படிக்கப் போகின்றோம். இன்னும் சில வசனங்கள், மத்தேயு 5:8 Matthew 5:8. மத்தேயு 5:8 இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்கள் தேவனை தரிசிக்க வேண்டுமென்றால் இருதயத்தில் சுத்தமாக நீங்கள் இருக்க வேண்டும். இது இயேசுவினுடைய மலை பிரசங்கத்திலிருந்து சொல்லப்படுகிற வசனங்கள். 1 தீமோத்தேயு 1:5 மூத்த ஊழியராகிய பவுல் இளைய ஊழியராகிய தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சுத்தமான இருதயத்தை குறித்து அங்கே பவுல் எழுதுகிறார். சங்கீதம் 24 Psalms 24:3-4 24 சங்கீதம் 3-4 வசனங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அங்கே ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது, யார் கர்த்தரை தரிசிப்பார்கள் என்று சொல்லி. அதில் ஒன்று சுத்தமான இருதயம். நீதிமொழிகள் 4:23 நீதிமொழிகள் 4:23 Proverbs 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட போகிறதா அல்லது வேறு காரியங்கள் வரப்போகிறதா? நம்ம ஏற்கனவே நாம் பார்த்த பிரகாரம், மத்தேயு 15 பார்த்த பிரகாரம், நாம் தான் அதை எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதை நாம் எப்படி காத்துக்கொள்வது? அதற்குத்தான் இந்த பாடம். ஆமென். நீதிமொழிகள் 22:11 நீதிமொழிகள் 22:11 சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். நீங்கள் சுத்தம் உள்ளவர்களாக இருந்தால், நெறி வாழ்க்கையிலே சுத்தமாக இருந்தால், அதிகாரிகள் கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்கும். If you are clean person, ஆண்டவரை தரிசிக்கிறது மாத்திரமல்ல, அதிகாரத்திலே உள்ளவர்களும் உங்களை நம்புவார்கள். என்னுடைய ஊழியத்தில், இந்த 35 ஆண்டு ஊழியத்தில், I have seen some people who have been weak in moral areas. ஊழியத்தில் வந்தவர்கள். And I have to discipline some people. And with a painful heart I have to do it. ஒரு துக்கமான இருதயத்தோடு நான் செய்ய வேண்டியது இருந்தது. I should not allow them to continue in the ministry. I should be loving and gracious to them. அவர்களை தொடர்ந்து ஊழியத்தில் நான் இருக்க வைக்க முடியாது. அவர்களிடத்தில் நான் அன்பாய் இருக்க வேண்டும். அவர்களை நான் சரியாக நடத்த வேண்டும். அவர்களை நான் ரெஸ்டோர் பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். ஆனால் கவனிங்க, சிலர் ரெஸ்டோரேஷனுக்கு விட்டு கொடுக்க மாட்டார்கள், மறுதலிப்பிலே இருப்பார்கள். They will deny and they will not yield to discipline, to their own destruction. அவர்களுடைய அழிவுக்கென்றே அவர்கள் அப்படி செய்கிறார்கள். அப்படிப்பட்டதான மக்களை ரெஸ்டோர் பண்ணி அவர்கள் வந்தாலும் அவர்களை முதல் நிலை லீடர்ஷிப்பில் வைக்க முடியவில்லை. நம்ப முடியல. ஏனென்றால் அவர்கள் மேலே இன்னொரு அதிகாரி கண்காணிப்பில் அவர்கள் இல்லை என்றால் அவர்கள் என்ன செய்வார்களோ என்ற பயம். என்றால் அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள். Therefore we have to protect them. So we have to have a layer of leadership over them. அவர்கள் மேலே இன்னொரு layer of leadership வைக்க வேண்டியது இருக்கிறது.
நீதிமொழிகள் 22:11 வாசித்தோம். 1 பேதுரு 1 அதிகாரம், 1 Peter chapter 1 and verse 22. 1 பேதுரு 1 அதிகாரம் 22 வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சபையிலே விசுவாசிகளுக்குள்ளே சில வேளைகளில் இந்த உறவுகள் அந்த பவுண்டரி, மேரேஜ் பவுண்டரியை கடந்து போகிறதை நான் பார்த்திருக்கிறேன். and I have to be involved in some discipline matters even there. இப்போ நான் சொல்லும் பொழுது இவர் சபையில் எப்பவுமே எல்லாம் பாவங்களாக செய்கிறவங்க இருப்பாங்க போல இருக்குது, கூட இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் அப்படி இருப்பாங்க போல நினச்சிடாதீங்க. 150 ஸ்டாஃப் இருக்காங்க. இது வரைக்கும் என்கிட்ட ஊழியம் செஞ்சதில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் ஊழியம் செஞ்சுருப்பாங்க. இந்த லாஸ்ட் ஒரு 22 இயர்ஸில் ஐ ஹவ் ஐடென்டிஃபைட் 3 cases and I have dealt with them. அதில் 2 பேர் மனம் திரும்பி விட்டு கொடுத்து அவர்கள் சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஒருத்தன் தான் அவன் போயிட்டான். சர்ச்சில் we have seen hundreds and hundreds and hundreds and hundreds of people baptized over the years. And நான் இப்போ சொல்கிறது 1 or 2 cases where we have to discipline. நான் ஓப்பனாக உங்களுக்கு எல்லா காரியங்களையும் சொல்கிறேன். ஏன்னா இந்த பிரச்சனைங்கிறது ரியல் பிரச்சனை. திஸ் இஸ் ரியல் ப்ராப்ளம். ரியல் ப்ராப்ளம். ஒரு தகப்பன் தன்னுடைய மகளோடு கூட தகாத உறவில் இருந்ததான கேஸ் ஐ ஹாவ் டு டீல் வித் இட். And we have to separate the family for a period of time. அந்த பிள்ளை பயப்படுது அப்பாவை பார்த்தா. She is so scared. Just a teenage girl, a 12-year-old girl abused by the father, and she has to be taken to the hospital. நான் கூப்பிட்டு அந்த ஆள்கிட்ட பேசினேன். அவர் இல்லை என்று மறுதளித்தார். அவங்க ஃபேமிலியில் உள்ள 1-2 பேர் they did say it is true. அந்த பிள்ளையை கூப்பிட்டு பேச வேண்டிய சூழ்நிலை. அந்த பிள்ளை பயப்படுது, பதறுது. அதில் நிறைய விதங்கள் இருக்குது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. கவுன்சிலிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது ஊழியர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்போம். இந்த மாதிரி கேசஸை எப்படி டீல் பண்ணணும். there are many ways. ஸ்பிரிச்சுவலாக செய்கிறது, அல்லது நீங்கள் we can even hand them over to police. பெண் போலீஸு இந்த கேஸ் எடுத்தாங்கன்னா அந்த ஆளை அடி பின்னி எடுத்துருவாங்க, முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க. இந்த மாதிரி கேஸை டீல் பண்ணுறது பெண் போலீஸ் தான். ஆம்பளைங்க இந்த மாதிரி செக்ஷுவல் அப்யூஸில் இருந்தாங்கன்னா, பெண்களை சரியாக நடத்தலைன்னா, வீட்டில் மனைவியை அடிக்கிற கேஸாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி கேஸெல்லாம் போச்சுன்னா பெண்கள் போலீஸு, இந்தியாவில் சொல்கிறேன், மற்ற நாடுகளில் தெரில, இங்கே முதல்ல பேசவே மாட்டாங்க. அந்த லேடி போலீஸு பூட்டில் வச்சு மெரிப்பாங்க, அடின்னு அடிப்பாங்க, அப்புறம் தான் கேள்வியை கேட்பாங்க. சிலரை நம்ம அப்படி தான் ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஒப்பு கொடுக்கலன்னா, டீல் பண்ணலன்னா. Family gets ruined, little children get abused. அதனால் எப்படி அந்த கேஸை டீல் பண்ணேன், I am not going to do case study here. ஆனால் இந்த மாதிரி கேசஸ் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். தீமோத்தேயு 2 அதிகாரம் 22 வசனம். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 22 வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. Flee also youthful lusts, but follow righteousness, faith, love, peace with them that call on the Lord out of a pure heart. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிற ஆலோசனை, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஏராளமான வசனங்கள்ல 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் பவுல் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன். I beat my body to subjection. Bring your body to subjection. Don't do what your flesh desires. உங்களுடைய மாம்சம் விரும்புகிறதை நீங்கள் விட்டு கொடுக்காதிருங்கள், அதை கட்டுக்குள்ளே கொண்டு வாருங்கள். உபவாசம் என்பது நல்ல ஒரு ஒழுக்கம்.
We'll talk about that tomorrow when we talk about how to overcome sexual lust. இந்த பாலியத்திற்குரிய இச்சைகளை மேற்கொள்வது எப்படி என்று பார்க்கும் பொழுது நாளை தினத்திலே இந்த உபவாசம் என்ற ஒழுங்கு, மாம்சத்துக்கு தீனி போடக்கூடாது, அதை டிசிப்ளினுக்குள்ள கொண்டு வரணும். பீட் your body to subjection. பந்தயத்திற்காக ஓடுகிற எல்லாரும் இச்சையடக்கத்தோட ஓடுகிறார்கள். பவுல் சொல்றாரு, அதாவது அழிந்து போகிற கிரீடத்தை பெறுகிறவர்களே இச்சையடக்கத்தோடு ஓடுகிறார்கள், எக்ஸசைஸ் பண்ணுகிறார்கள், அவர்கள் அந்த ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் வழியாக கடந்து போகிறார்கள். அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிற நாம் எப்படி ஓட வேண்டும்? Those who run to receive the incorruptible crown. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 27 வசனங்களை படித்து பாருங்கள். 1 Corinthians chapter 9 verse 24 to 27. அதுல 27வது வசனம் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்குகிறேன். சரீரத்தை ஒடுக்காவிட்டால் ஊழியக்காரன் ஆகாதவனாய் போய்விடுவான், ஆகாதவனாய் போய்விடுவான். இச்சித்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் எச்சரிப்பை கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில். ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், 11ஆம் வசனம் வாசிக்கிறேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக உங்கள் சரீரங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடுங்கள். ஞானஸ்தானத்தை குறித்து பேசும் பொழுது, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் புதிதாக ரட்சிக்கப்பட்டு வருகிற விசுவாசிக்கு பேசும் பொழுது, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் அவயவங்களை முன்பாக நீங்கள் பாவ காரியங்களுக்கு விட்டு கொடுத்தீங்க. இப்பொழுது உங்களுடைய அவயவங்களை, சரீரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் உங்கள் சரீரத்தை ஜீவபலியாக வையுங்கள். இங்கே பாருங்க, ஆவியை வைக்க சொல்லலை, உங்கள் ஆத்மா வைக்க சொல்லலை. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, உங்கள் சரீரத்தை ஜீவபலியா வைங்க. Offer your body as a living sacrifice. He is not saying offer your spirit, he is not saying offer your soul, he is saying offer your body as a living sacrifice. Then he talks about mind renewal in Romans 12 for personal transformation. சரீரத்தை நீங்கள் ஜீவபலியாக ஒப்புக்கொடுங்கள், நீங்கள் மனதை புதிதாக்குவதற்கு ஒப்புக்கொடுங்கள். பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இதெல்லாம் மிக முக்கியமான காரியங்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமன்ஸ் chapter 7 and verse 18. அது எப்படி எனில், என்னிடத்திலே, அதாவது என் மாம்சத்திலே நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் என்ன பண்ண முடியல, நன்மை செய்ய முடியல. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் பலவீனனாய் இருக்கிறேன், எனக்குள்ள மாம்சத்திற்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். Paul is saying there is a battle between the flesh and the spirit. இது எல்லாருக்கும் இருக்கும் பிரியமானவர்களே, எல்லாருக்கும் இருக்கும், நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். ஆவிக்கும் மாம்சத்திற்கும் ஒரு போராட்டம் இருக்கும், ஆவிக்கும் மாம்சத்திற்கும் போராட்டம் இருக்கும். நீங்க கவனிங்க, ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து சொல்றேன். இங்க பாருங்க, ஆத்துமா என்பது நடுநிலை கொண்டது. நல்லா கவனிங்க, ஆத்துமா என்பது நடுநிலை கொண்டது, சரியா? ஆவி என்பது தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு பகுதி. தேவன் ஆவியாய் இருக்கிறார், சரியா? அவரோடு கூட தொடர்பு கொள்கிறவர்கள் ஆவியோடு தொடர்பு கொள்கிறவர்கள். The spirit faculty of a human being, மனிதனுடைய ஆவி பகுதி தான் தேவனோடு தொடர்பு கொள்ளப்படுகிறது. ரட்சிக்கப்படும் பொழுது எது உயிர்ப்பிக்கப்படுகிறது? நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆதாம் பாவம் செய்த நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னார். எது செத்துச்சு? ஆவி செத்து போச்சு, தேவனோடு உள்ள கம்யூனிகேஷன் போச்சு.
இப்போ ரட்சிக்கப்படும்போது என்ன நடக்குது? நம்முடைய ஆவியின் மனிதன், இந்த டார்மெண்ட் ஸ்பிரிட் பிகம்ஸ் அலைவ், born again. இப்போ தேவனோடு தொடர்பு கொள்கிற பகுதி தான் ஆவி. நடுவில் ஆத்துமா இருக்கிறது, இந்த பக்கம் சரீரம் இருக்குது. இந்த ஆத்துமா இருக்கிறதே, ஆத்துமான என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. ஆத்துமா என்பது மனது, உணர்வு தீர்மானிக்கிற பகுதி. மைண்ட், இமோஷன்ஸ், வில். நன்றாக கவனிங்க. இது சின்ன ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி, ஜஸ்ட் ட்ரைங் டு புல் இட் அவுட், உங்களுக்கு சில காரியத்தை புரிய வைக்கிறதுக்காக இந்த மெயின் சப்ஜெக்ட்ல இருந்து. ஆனால் இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கவனிங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றையும் ஒன்றாக இணைத்தது தான் மனிதன். இந்த ஆவி மரித்து இருக்கிறது ஆதாமுக்குள். கிறிஸ்துவுக்குள் இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. இப்போ ஆவியின் மனிதன் தேவனோடு தொடர்பு கொள்கிற ஒரு பகுதி. நடுவில் ஆத்துமாங்கிறது மைண்டு, இமோஷன்ஸ், வில்லு, மனது தீர்மானிக்கிற பகுதி. மைண்டு சிந்திக்கிற பகுதி. அப்புறம் இமோஷன்ஸ், உணர்வுகள், அந்த நம்ம உணர்கிற பகுதி. இமோஷன்ஸ், தட் ஃபேக்கல்டி வித் விச் வி ஃபீல். அப்புறம் வில், தீர்மானிக்கிற பகுதி. இதுதான் ஆத்மா. அப்புறம் சரீரம் என்பது 5 புலன்கள் இல்லையா? கண்கள், அப்புறம் ஸ்மெல், டச், இந்த டேஸ்ட், இந்த எல்லா காரியங்களும் இது 5 புலன்களை உள்ளடக்கியது சரீரம். அப்புறம் ஆத்துமா என்பது நம்முடைய மைண்டு, இமோஷன்ஸ், வில். அப்புறம் ஆவி என்பது தேவனோடு கூட தொடர்பு கொள்கிற ஒரு பகுதி. இப்போ ஆத்துமா என்பது நடுநிலையிலே உள்ளது. இங்கே பாருங்க, மாம்சம் ஒரு பக்கம் இழுக்குது ஆத்மாவை, ஆவி ஒரு பக்கம் இழுக்குது. நல்லா கவனிங்க. நடுவில் ஆத்மா, அதுதான் நீங்க. சரியா? ரட்சிக்கப்பட்ட நீங்க இருக்கிறீங்களே நடுவில். சரியா? உங்களுடைய அந்த உள்ளான மனிதன் இங்கே இருக்கிறீங்க. ஆவி பக்கம் சாய சான்ஸ் இருக்குது இந்த ஆத்துமா, அல்லது சரீரம் பக்கம் சாய சான்ஸ் இருக்குது. நீங்கள் எதை தீனி போடுறீங்களோ அதிகமாக அந்த பக்கம் இது சாயும். லிசன் கேர்ஃபுல்லி, நல்லா கவனிங்க. எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த பக்கம் சாஞ்சிரும் ஆத்துமா. ஆவி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஜெபம், உபவாசம், வேத தியானம், இந்த மாதிரி காரியங்கள், தேவனோடு கிட்டி சேருகிற காரியங்கள், இதை நல்ல ஆவியின் மனிதனை ஸ்ட்ராங்காக வைத்துக் கொண்டால் இந்த ஆத்துமா இந்த பக்கமாக சாய்ந்துவிடும். ஆனால் இந்த உலக காரியங்கள் இதிலேயே நம்ம ரொம்ப இருந்தோம்னா, நம்ம இந்த மாம்சத்தை நம்ம கொஞ்சம் அடக்காம ஒடுக்காம, இது என்ன வேணா விரும்புறதெல்லாம் செய்வதற்கு விட்டு கொண்டிருந்தோம்னா, இதை நம்ம அடக்கலைன்னா, உபவாசம் போட்டு இதை கொஞ்சம் தீனி போடாமல் கொஞ்சம் இதை கட்டுப்படுத்தலைன்னா, இது இஷ்டத்துக்கும் தலை தூக்கி என்ன பண்ணும், இழுத்துரும். ஆத்துமா என்பது நடுநிலையில் உள்ளது. ஆவி ஒரு பக்கம், மாம்சம் ஒரு பக்கம். இங்கே பவுல் சொல்கிறாரு, அது எப்படி என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன், நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் என்னிடத்தில் உண்டு. இது ஆத்துமா. இங்கே மாம்சத்தில் நன்மை எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அது என்னுடைய ஆத்துமா. ஆனால் என்ன பண்ணுது, சம்டைம்ஸ் அது என்னை இழுக்குது. அதனால தான் 1 கொரிந்தியர் 9 பவுல் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க நான் சரீரத்தை ஒடுக்கிறேன், ஆவியின் மனிதனை நான் பலப்படுத்துகிறேன். ஆவியில நிரம்புங்கள், ஆவியில நிரம்புங்கள் என்று மறுபடியும் 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 அவர் நிருபங்கள் எழுதுகிறார். சரியா? இது ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற சப்ஜெக்டை டீட்டெயிலாக ஒவ்வொன்றையும் குறித்து பேசலாம். ஆனால் இப்பொழுது நாம் அதில் போகவில்லை. ஆனால் உங்களுக்கு புரிகிறதற்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நான் இங்கே கொடுத்தேன். இப்போ வாசிக்கலாம் மறுபடியும். ரோமர் 7:18. எப்படி எனில் என்னிடத்திலே, அதாவது என் மாம்சத்திலே நன்மை வாசமாய் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்பாத நன்மையை செய்யாமல், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று அந்த போராட்டத்தை ரொம்ப ஆனஸ்டாக, உத்தமமாக மறைக்காம அவருடைய போராட்டத்தை ரொம்ப சின்சியராக பவுல் எழுதுகிறார். 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரத்தில், ஆகவே என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் மாம்சத்தின்படி நடவாமல், ரோமர் 8:1, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை, ஆவியின்படி நடத்தப்படுங்க. ரோமர் 8:14, ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். those who are led by the spirit are called sons of God. Don't be led by flesh, don't be led by sentiments, don't be led even by emotions, be led by the spirit என்று சொல்லுகிறார். புத்திரராய் இருப்பீர்கள். 5ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். சிந்தனையில் அங்கே
அஃபெக்ட் ஆகுது. மாம்சம் வந்து அதில் இழுக்கும் போது இந்த ஆத்மா இருக்கு இல்லையா, இது சிந்திக்கிற பகுதி, இது அஃபெக்ட் ஆகுது. சரி, ரோமர் 8:1, ஆக்கினை தீர்ப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆவியிலே நடத்தப்பட வேண்டும், மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. கலாத்தியர் 5:16. கலாத்தியர் 5:16. Galatians chapter 5 and verse 16. ஆவியின் கனி இந்த சாப்டரில் தான் நாம் வாசிக்கிறோம். பிறகு அதுக்கு முன்னால ஆவியின் கனியை குறித்து பேசுவதற்கு முன்னதாக இங்கே வாசிக்கலாம். கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்ப ரகசியம் என்னன்னா, ஆவியினால நடத்தப்படணும். ஆவியால் நடத்தப்படுவது என்றால் என்ன, அது எப்படி, அந்த ஆவியின் மனிதனால் நடத்தப்பட்டு நம்முடைய ஆத்மாவை கண்டிஷன் பண்ணுவது என்ன, எப்படி நம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்வது எப்படி, நாளைய தினத்தில் இதை குறித்து ஓவர் கம் பண்ணுவதை குறித்து படிக்கும் பொழுது நாம் அந்த காரியத்திற்குள்ளே வருவோம். ஆனால் இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய வசனம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நீங்கள் நிறைவேற்றாதிருப்பீர்கள். தொடர்ந்து சில வசனங்களை நாம் பார்க்க போகின்றோம். அநேக வசனங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் எழுதி வைத்து அதை நேரம் எடுத்து நீங்கள் தியானிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசனங்களுக்குள்ளே நாம் போகிறதற்கு முன்பாக சங்கீதம் 51, இது வந்து கொஞ்சம் நாளைக்கு பேச வேண்டியது தான். ஆனால் இப்போ உங்களுக்கு நான் ஒரு பாவம் செய்த நேரத்தில் சங்கீதம் 51 தாவீது என்ன செய்கிறான் என்பதை நாம் வாசிக்கலாம். அதாவது பாவம் என்ற காரியம் வரும்பொழுது, தப்பு என்ற காரியத்தை நாம் உணர்ந்த பிறகு நாம் என்ன பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒப்புரவாகிறணும். எப்படி எல்லா பாவத்திற்கும் ஒரு பரிகாரம் இருக்கிறதோ அதே போல் இந்த காரியத்திற்கும் பரிகாரம் உண்டு. பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை அமைதியாக சீக்ரெட்டாக ரகசியமாக இந்த பாவத்தில் நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். மேபி நீங்கள் முழுமையாக இந்த பாவ காரியத்தில் ஃபிசிக்கல் ஆக்ட் ஆஃப் சின் ஒருவேளை நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சிந்தனையிலே இந்த வாட் யூ கால் இந்த போனோகிராஃபி, இந்த ஆபாச படங்களை நீங்கள் பார்க்கிற காரியங்கள், அதற்கு அடிமையாக இருக்கிறதான காரியங்கள் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். அல்லது ஒரு தகாத உறவிலே நீங்கள் இருக்கலாம். outside your marriage maybe you are having an affair outside. Friend, listen. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற இந்த காரியத்திற்கு தாழ்மையோடு உடைந்த மனதோடு நீங்கள் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அல்லது சிலர் இதுவரை நீங்கள் மாட்டாமல் சிக்காமல் நீங்கள் பல வருடங்களாக ரகசியமாக சில தொடர்பிலே நீங்கள் இருக்கலாம். You probably are in a relationship, but you have been maintaining secrecy and you have escaped. வேதம் சொல்லுகிறது, நீ செய்கிற பாவம் உன்னை தொடர்ந்து வந்து பிடிக்கும். Your sin will find you out என்று நாம் வாசிக்கிறோம் என்னாகமத்தில். ஆண்டவர் கிருபையின் நாட்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் இப்பொழுது போதனையை கொடுக்கிறார். Come to the presence of the Lord. நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு வாங்க. சிந்தனையிலே இருக்கிற நிலையிலே இருக்கலாம், அல்லது செயலிலே நீங்கள் ஒருவேளை இறங்கி இருக்கலாம், அல்லது நீங்கள் பல வருடங்களாக இந்த காரியத்திலே ஊறி இருக்கலாம். எந்த நிலையிலே இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆனால் சோதனை ஸ்டேஜிலேயே கூட சிலர் இருக்கலாம். நீங்கள் அதிலிருந்து பிரிவென்டிவ் மெஷர், எப்படி பாதுகாப்பாக இருப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். சிலர் அதிலே விழுந்து கிடக்கலாம். ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். God is a God of grace and he wants to restore you. He is a God of second chance. அவர் இரண்டாம் தருணத்தை கொடுக்கிறவர். அவர் உங்களை தூக்கி நிறுத்த விரும்புகிறவர். உங்களை நீங்கள் நிதானித்து நீங்கள் திரும்பி வந்து விடுங்கள்.
இங்கே சங்கீதம் 51 பத்ஷேபாள் இடத்திலே பாவம் செய்ததான தாவீது நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக கான்ஃபரண்ட் பண்ணப்பட்டதற்கு பிறகு அவன் முதல்ல ஒத்துக்கொள்ளாமல் இருந்தாலும் அவன் சீக்கிரத்திலே அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறான், ஒப்பு கொடுக்கிறான், விட்டு கொடுக்கிறான். கவனிங்க, சங்கீதம் 51 பத்ஷேபாள் இடத்திலே தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்திலே அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். A prayer of repentance. Prayer of repentance. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். He is pleading for the mercy of God. He is pleading for the mercy of God. My brother, my sister, you are battling with this sin. Lord is saying, you can come to him and cry for mercy. தேவனிடத்திலே நீங்கள் இரக்கத்திற்காக நீங்கள் இறைஞ்சலாம், நீங்கள் கதறலாம், ஜெபிக்கலாம். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். Sanctify me, Lord. Have mercy on me, Lord. அவனுடைய இருதய குமுறலை நீங்கள் பார்க்க முடியும் அந்த வார்த்தைகளிலே. அவனுடைய கதறலை நீங்கள் பார்க்க முடியும். பாவ உணர்வு அடைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். He is pleading for grace, he is pleading for mercy, he is pleading for cleansing. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். There is confession in the presence of God. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், இதோ உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரே. அந்தகரணத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினாலே சுத்திகரியும். மறுபடியும் அவன் கதறுகிறான், சுத்திகரிப்புக்காக வேண்டுகிறான். அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும். I feel dirty, Lord. ஆண்டவரே, அசுத்தமாய் உணர்கிறேன், என்னை நீர் சுத்திகரியும், என்னை கழுவும் ஆண்டவரே. அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். பாருங்க, அந்த ரிப்பெண்டன்ஸ் உள்ள போன் லெவல்ல போயிருக்குது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயம் எனக்கு வேணும். சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். Create in me a clean heart. Create in me a clean heart. And take not the Holy Spirit from me. And take not the Holy Spirit from me. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். Take not the Holy Spirit from me. Create in me a clean heart. உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, சந்தோஷம் போயிட்டு பாவத்தினால, and is praying for restoration, and is praying for a rejuvenating spirit, and is pleading for favor. உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எல்லா அந்த பேஷனை இழந்துட்டேன். அந்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துறாதீங்க.
அசுத்தமா நான் ஃபீல் பண்றேன். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இங்க பாருங்க, இது பர்சனல் ரிவைவல் ஆஃப் டேவிட். இது பர்சனல் ரிவைவல் ஆஃப் டேவிட். ரிவைவல் என்பது நாம் தேவனுடைய அந்த அளவுகோலுக்கு நம்மை உயர்த்தி கொள்ளுகிறதாகும். Revival is not an end in itself. Listen, people of God, revival is not an end in itself. நீ பாவத்தில் இருக்கிறாயா, உன்னை பாவத்திலிருந்து ஆண்டவர் வெளியிலே கொண்டு வருகிறார். ஆனால் அதோடு கூட ஆண்டவர் நிறுத்த போவதில்லை. God is going to put his purpose in your life. இங்க பாருங்க, அப்பொழுது நீர் என்னை மீட்டுக்கொண்ட பிறகு பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். Revival is not an end in itself. It's for a purpose. And the purpose being evangelism. பாதகர் மனம் திரும்பி வருவார்கள். ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை ரெஸ்டோர் பண்ணும். ஆண்டவரே பர்சனல் ரிவைவல் எனக்கு வரட்டும். மறுபடியும் நான் இழந்த ஸ்தானத்திற்கு வருகிறேன். அப்பொழுது நான் பாதகருக்கு உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். Revival is not an end in itself. It is for a purpose. Revival is not evangelism, but revival will lead to evangelism. ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த கிறிஸ்டியன் கேரக்டர் காரியத்தில் இன்னும் சரிப்படுத்தி கொண்டே வருகிறார். இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மளை புதுப்பித்துக் கொண்டு வருகிறார். பிறகு அவருடைய நோக்கமானது நம்மளை வெளியாக போகிறது. அவருடைய நோக்கத்திலே நாம் செயல்பட போகிறோம். they are going to function in his purpose. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். ஊரியாவை கொன்று போட்டான். ஊரியாவை கொன்று போட்டான். One sin leads to another. பார்த்துக்கிட்டே வரோம்ல இந்த நாட்களில். பெருமை கோபத்தை பிறப்பிக்கும், பொறாமை கோபத்தை கொண்டு வரும் இல்லை? இங்கே இச்சை என்ன ஆனது? கொலைக்கு நேராக போனது. அவனுடைய பாவத்தை மறைப்பதற்காக ஊரியாவை அவன் கொலை செய்கிறான். தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். உடைந்த இருதயத்தோடு கதறுகிறான் தேவன். இந்த நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் நாம் எந்தெந்த காரியத்திலே மாற வேண்டுமோ, குறை எந்தெந்த காரியத்தில் இருக்கிறதோ அந்த காரியத்தில் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கதறி ஒப்பு கொடுத்து, நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் புறக்கணிப்பது இல்லை. நீ எந்த அளவுக்கு நீ இந்த பாவத்திலே வேரூன்றி கிடந்தாலும், என் சகோதரனே, என் சகோதரியே, நீ ஒருவேளை அந்த பாவத்தில் நீ உழன்று கொண்டிருக்கலாம், ரகசியமாக நீ உழன்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன்னோடு கூட கிருபையாய் பேசுகிறார். நாளைய தினத்தில் இந்த இச்சை என்ற பாவம், இந்த உணர்வு உங்களுக்குள்ளே வேர்விட்டு இருந்தால், உங்களுக்கு இருக்கிறதான அந்த அறிகுறிகள், அடையாளங்கள், இந்த பாவம் இருந்தால் வெளியிலே தெரிகிறதான காரியங்கள் என்ன என்பதையும், இதை எப்படி மேற்கொள்வது என்பதையும் ஆலோசனையாக ஆண்டவருடைய கிருபையினால் நாம் படிக்கப் போகின்றோம். இன்னும் சிந்தையிலே மாற்றத்தை எப்படி நாம் கொண்டு வரப் போகின்றோம் என்பதையும் நான் சொல்ல போகிறேன். இன்னும் இப்படிப்பட்ட காரியத்தில் கவுன்சிலிங்லாம் நான் பண்ணுறதுனால, இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் உள்ளவங்களை நான் ஒரு 3 கேள்விகளை கேட்பேன். அந்த கேள்விகளுக்கு எப்படி பதில் வருகிறது என்பதை பொறுத்து தான் அவர்கள் எந்த அளவுக்கு சீக்கிரம் மீட்கப்படுவார்கள் என்பதை நிதானிக்க முடியும். அதை குறித்தும் நாளைக்கு நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும்.
எருசலேமின் மதில்களை கட்டுவீராக, அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் காளைகளை பலியிடுவார்கள். சங்கீதம் 51. பாலியல் பாவத்திலே விழுந்து போன தாவீது ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கோரி மனந்திருமுதல் ஜெபத்தை செய்கிறதான ஜெபம், ரிப்பெண்டன்ஸ் பிரேயர் of a man who gave himself to lust. And when he was convicted, he repented. அவன் பாவ உணர்வு அடைந்த பிறகு அவன் மனம் திரும்பினான். மனம் திரும்புதலின் ஜெபம். நீங்கள் இந்த பாவத்திலே இருந்தால் நீங்கள் திரும்பி வருவதற்கு இந்த ஜெபத்தை நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் பிரேயராக வைத்து, நீங்கள் இதை ஒரு மாதிரி ஜெபமாக வைத்து நீங்கள் ஜெபிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 Corinthians chapter 6. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13 20 வரைக்கும் வாசிக்க போகிறேன். லாங் passage, but I'm going to read it. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13 20 வசனங்கள். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள், கவனிங்க, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன், கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கவனிங்க, புருஷன் மனைவி திருமணம் ஆகும் பொழுது அங்கே பாஸ்டர் என்ன சொல்லுகிறாரு? இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இங்கே வேசியோடு இணைகிறவர்கள் அவளோடு ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வாவ்! இங்கே பாருங்க, புருஷன் மனைவி உறவு அல்லது இந்த ஆண் பெண் உறவு தகாத உறவாக இருந்தால் கூட அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அந்த உதாரணத்தை அங்கே சொல்லிட்டு, அங்கே பாருங்க, ஆண்டு சொல்கிறாரு, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான். ஒரே ஆவியாயிருக்கிறான். அந்த காரியத்திற்கு வந்துடணும், இதுல இருந்து விலகி வந்துடணும். வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? இதை விலைக்கு தேவன் வாங்கி இருக்கிறார். நீங்கள் இஷ்டத்துக்கும் செலவு பண்ண முடியாது. உங்களுடைய லைஃபை கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். நம்முடைய சரீரம் நமக்குரியது அல்ல. நம்முடைய சரீரம் விலைக்கிரயம் செலுத்தி ஆண்டவர் பெற்றிருக்கிறார். எதற்காக? அவரை மகிமைப்படுத்துவதற்காக அந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இஷ்டத்திற்கும் செய்வதற்கு கொடுக்கப்படவில்லை. You just don't have the right to use your physical body for whatever you think it is right. Somebody has bought this with a price. உங்களுக்குரியவர்கள் நீங்கள் அல்ல. இது தேவன் தங்குகிற ஒரு ஆலயம். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்.
மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவன் அறுப்பான். எபேசியர் 4 அதிகாரம் 22 24. எபேசியர் 4 அதிகாரம் 22 24. இன்றைக்கு அநேக வசன குறிப்புகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். Hopefully you are writing down all the scriptures. நீங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி ஒருவேளை நீங்கள் எழுதாமல் இருந்தால், இது யூடியூப்ல தான் இருக்கிறது இந்த மெசேஜ். திருப்பி ஒரு முறை கடந்து போய் இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து இதெல்லாம் தியானம் பண்ணி நல்ல உபவாசம் எடுத்து ஒரு 2 நாள் 3 நாள் இந்த பாவத்திலே போராடி கொண்டிருக்கிறவர்கள், இந்த பாவமானது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையாக, ஒரு கண்ணியாகவே இருக்கிறது. நீங்கள் அதில் இருந்து தப்புவதற்கு மிகவும் போராடுகிறீர்கள், உங்களுக்கு அதில் ஜெயம் இல்லை என்றவர்கள் இந்த வசனங்களை எல்லாம் எழுதி வைத்துக்கொண்டு ஒரு 3 நாள் உபவாச ஜெபத்தை நீங்கள் உங்களுக்கே நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் இதெல்லாம் தியானம் பண்ணி ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து நீங்கள் இதில் வெளியில் வருவதற்கு உதவியாக இருக்கும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நாளைய தினத்தில் இதிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கு. ஆனால் நீங்களும் உத்தரவாதம் எடுத்து இந்த காரியத்திலிருந்து you have to come out clean. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். எபேசியர் 4 அதிகாரம் 22 24 verse 22 to 24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே, கவனிங்க, மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷரை நீங்கள் களைந்து போட்டு, அது பழைய மனிதன் என்று பவுல் சொல்கிறார். கெட் ரிட் ஆஃப் திஸ் ஓல்ட் மேன். இந்த பழைய சுபாவத்தை நீ தூக்கி எறி, களைந்து போடு. ஒரு சட்டையை கழட்டி போடுற மாதிரி கழட்டி போடு. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, புட் ஆஃப் என்று ஆங்கிலத்தில் இருக்கும். புட் ஆஃப் தி ஓல்ட் மேன். நீங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு அழைக்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இந்த புதிய மனுஷனை தரித்துக்கொள். பழைய மனுஷனை களைந்து விடு. Put off the old man, put on the new man. அது நம்முடைய பொறுப்பு. அப்படித்தான் பவுல் எழுதுகிறார். You put it off, you put it on. ஒரு சட்டையை கழட்டி போட்டு ஒரு புது சட்டையை மாற்றுறது போல இதை களைந்து விடு. இதை நீ தரித்துக்கொள். கொலோசியர் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். நாளைய தினத்தில் இன்னும் சில வசனங்களையும் நாம் இந்த அடையாளங்களையும் எப்படி மேற்கொள்வது என்பதையும், ஒரு மனிதன் இப்படி சிக்கியிருந்தால் அவனை நாம் ரெஸ்டோர் பண்ணுவதற்கு கேட்கப்பட வேண்டிய 3 கேள்விகளையும், சிந்தனையிலே வர வேண்டிய மாற்றத்தை குறித்தும் நாளைய தினத்தில் நாம் படிக்கப் போகின்றோம். இப்பொழுது கடைசியாக கொலோசையர் 3 அதிகாரம், Colossians chapter 3 verse 1 to 10. கொலோசியர் 3 அதிகாரம் 1 10 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கவனிங்க, மேலானவைகளை தேடுங்கள் அப்படின்னு இங்கிலீஷில், இங்கே தமிழில் இருக்குது. இங்கிலீஷ் பைபிளில் செட் யுவர் மைண்ட் ஆன் திங்ஸ் அபவ். செட் யுவர் மைண்ட். உன் மைண்டை செட் பண்ணு. மேலான காரியத்தின் மேலே, கீழான காரியத்தின் மேலே செட் பண்ணாத. உன் மைண்டை மேலான காரியத்தில் செட் பண்ணு. செட் யுவர் மைண்ட் ஆன் திங்ஸ் அபவ். பூமியிலே உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால், therefore, verse 5, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை,
விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கிலீஷில் மார்டிஃபை, அதாவது ஒரு ஆள் செத்து போகிறதுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிற வார்த்தை. இங்கே அழித்து போடுங்கள் இருக்கு, இங்கிலீஷில் மார்டிஃபை. டீல் வித் இட். உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை ஆகிய காரியங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவகோபாக்கினை வரும். நீங்கள் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவையெல்லாம் விட்டுவிடுங்கள். இவைகளெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. அகைன் the same thing is repeated. கலாத்தியரில், எபேசியரில், கொலோசியரில் எழுதுகிறவர் பவுல் தான். வேறு சபைக்கு எழுதுகிறாரு, வேறு வேர்டிங்ஸு. பட் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஆல் த சேம் திங். அது உங்கள் உத்தரவாதம். களைந்து போடு, தரித்துக்கொள், அதை அறுத்து போடு, இதை சேர்த்துக்கொள். பார்த்தீங்களா? அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியும் என்றும் இல்லை, புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஆமேன். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக 10ஆம் வசனம், பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. மார்டிஃபை, புட் an end to the old man. ஆமேன். இன்னும் நிறைய வசனங்கள் உண்டு. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னும் ஒரு வசனம் மட்டும் வசிச்சிருமா இல்லைன்னா 1 தெசலோனிக்கேயர் 4:7. 1 தெசலோனிக்கேயர் 4:7. 1 Thessalonians 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். God has not called us to uncleanness. God has called us to holiness. ஆமேன். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆமேன். தகப்பனே, ஆண்டவரே, கண்களின் இச்சையினாலே ஆதாம் ஏவாள், மாம்சத்தின் இச்சையினாலே ஆதாம் ஏவாள் அந்த கனியை ஆண்டவரே இன்பமானது, புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமானது என்று சொல்லி ஆண்டவரே அதை புசித்து ஆண்டவரே நீர் வைத்திருந்த மகிமையான தோட்டத்தை விட்டு விலகினார்கள். ஆண்டவரே அதுபோல ஆண்டவரே நாங்களும் ரட்சிக்கப்பட்ட நாங்களும் ஆண்டவர் தொடர்ந்து பழைய பாவத்திலேயே உழன்று ஆண்டவரே உம்முடைய மகிமையை இழந்து போகாதபடிக்கு இன்றைக்கு மறுபடியுமாக எங்களை ஆண்டவரே திரும்பி ஆண்டவரே இந்த காரியத்திலே நாங்கள் ஜெயம் எடுப்பதற்கு ஆண்டவரே கிருபையாய் எங்களுக்கு உணர்த்துதலை கொடுத்து கொண்டிருக்கின்றீர். ஆண்டவரே வசன வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறீர். இதனுடைய ஆண்டவரே ஆபத்துகளை எங்களுக்கு எச்சரிப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே இதை மேற்கொள்ள எப்படி என்று கற்றுக் கொடுக்க போகிறீர். கிருபையாய் ஆண்டவரே எங்களை நடத்துகிறீர். உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க. எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்காக நன்றி என்று சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் திருமண உறவுக்குள்ளே பிரியமானவர்களை கவனிங்க. வித்தின் மேரேஜ் the Bible says it is holy. ஆகவே திருமண உறவுக்குள்ளே இருக்கிறவர்கள், நான் ஏற்கனவே புருஷன் மனைவி உறவை குறித்து நான் சொன்னேன். ப்ளீஸ் do not feel bad within marriage to be involved in this sexual relationship. இந்த பால் உணர்வு என்ற காரியம், இந்த திருமண உறவிலே இருக்கிறதான காரியங்கள், இதிலே ஆண்களுக்குரிய தேவைகள் என்ன, பெண்களுக்குரிய தேவைகள் என்ன என்று சொன்னேன். Women, for heaven's sake, please understand your man. And men, when you have this kind of desire, don't think you have a problem. That is how God made you. உனக்கு அந்த காரியத்திலே உனக்கு ஒரு அந்த காரியம் இருந்துச்சுன்னா, there is an appetite for that. Don't feel bad and don't feel guilty.
Sometimes the woman in your life could make you feel guilty. But you don't have to. You don't have to. ஆமென். ஆண்டவர் திருமண உறவுகளை ஆசீர்வதிப்பாராக. புருஷன் மனைவிக்குள்ளே இந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற தேவைகளை புரிந்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது தேவையில்லாத திருமணத்திற்கு வெளியிலே உள்ள உறவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. கண்களை மூடிக்கொள்ளுங்க. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. If you are a husband and wife and you are watching, I want you to really understand this. It is very practical and it is very sensible advice as well. கண்களை மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, எங்களோடு கூட நீர் ஆண்டவரே பல காரியத்தை பல கோணத்திலே வாலிபர்களுக்கும் ஆண்டவரே பெரியவர்களுக்கும் ஆண்டவரே வயதானவர்களுக்கும் ஆண்டவரே இந்த காரியத்திலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நீர் ஆண்டவரே கிருபையாய் பேசிக்கொண்டு வருகிறீர். நடைமுறை ஆலோசனைகளோடு கூட எங்களுக்கு நீர் இதை பேசிக்கொண்டிருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேவையில்லாத தகாத உறவுகளிலிருந்து விடுவிக்கப்பட, Lord, may they be cut off in Jesus name. தொடர்ந்து ஆண்டவரே நாளைய தினத்தில் இதை குறித்து நாங்கள் ஆழ்ந்து யோசித்து ஆண்டவரை விடுதலை பெறுவதற்கான வழிகளை நாங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவரே எப்படி நாங்கள் இந்த கண்ணியிலே சிக்காமல் நாங்கள் தப்பித்துக் கொள்வது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸையும் ஆண்டவரே இதில் விழுந்து கிடந்தால் பிரிஸ்கிரிப்டிவ் மெஷர்ஸையும் நாளைக்கு நாங்கள் படிக்கும் பொழுது ஆவியானவருடைய பிரசன்னமும் கிருபையும் கூடுதலாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மகிமை, உமக்கு துதி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அதற்கு பிறகு ஜெபித்து நாம் முடிக்கப் போகிறோம். தொடர்ந்து நான் இன்னொரு முறை நான் ஜெபிக்கப் போகிறேன். கவனிங்க, இந்த பாடம் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. பெருமையை மேற்கொள்வது எப்படி, கோபத்தை மேற்கொள்வது எப்படி, கசப்பை மேற்கொள்வது எப்படி, இன்றைக்கு இச்சையை மேற்கொள்வது எப்படி, நாளையும் தொடர்ந்து இதை குறித்து பேசப் போகிறேன். சனி ஞாயிறு இன்னும் சில புதிய டாபிக்ஸ்குள்ளே நாம் போக போகிறோம். ஓவர் கம் பண்ணுவது தான் கில்ட், குற்ற உணர்வு. குற்ற உணர்வு இந்த மாதிரி காரியங்கள்லேருந்து வெளியில் வருவது எப்படி என்ற காரியங்களை படிக்கப் போகின்றோம். தேங்க்யூ ஜீசஸ். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பட்டும். ஆமேன். எல்லாம் கரடு முரடானதெல்லாம் சரிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஆண்டவர். ராஜா வருகின்றார், ராஜா வருகின்றார், ராஜா வருகின்றார். வருகிறதற்கு முன்பதாக கரடானது எல்லாம் சமமில்லாமல் இருக்கிறது. எல்லா காரியங்களும் கரடு முரடான காரியங்கள் எல்லாம் சரிப்படுத்துகிறார். எப்படி ஒரு பெரிய மந்திரி வந்தால் அந்த கார்பரேஷன்காரர்கள் போயிட்டு அப்படியே அந்த ரோடெல்லாம் சரி பண்ணுவாங்க. ஏன்னா மந்திரி வர்றாரு, ராஜா வர்றாரு, ராஜாதி ராஜா வரப்போகிறார். ஆகவே நம்முடைய ஜீவியங்கள் இருக்கிற கரடு முரடான காரியங்கள் எல்லாம் சரிப்படுத்துவதற்கு தேவன் இந்த சுத்திகரிப்பின் காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற செய்து கொண்டிருக்கிற கிரியைகளுக்காக நன்றி செலுத்துவோமா? தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாளைய தினத்திலே இந்த காரியத்தை குறித்து இன்னும் ஆழ்ந்து படிக்கும் பொழுது ஆண்டவரே இதிலிருந்து வெளியிலே வருவதற்கான வழிகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, அதிலிருந்து விடுதலையே பெறுவதற்கு எங்களுக்கு கிருபையை தந்து நீ நடத்தப்போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஒரு பரிசுத்த சந்ததி ஆண்டவரே, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு சந்ததி ஆண்டவரே, ஒரு சுத்தமுள்ள ஒரு சந்ததி ஆண்டவரே, தேவன் விரும்புகிற ஒரு சந்ததி, பாவத்தை பாவம் என்றும் ஆண்டவரே அதை பலவீனம் என்று சொல்லி ஆண்டவரே நழுவி போகிறதான கூட்டமாக அல்லாதபடிக்கு இருக்க எங்களுக்கு நீர் கிருபை 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 தருவீராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இப்படி பல காரியத்திலிருந்து வெளியிலே வருவதற்கு நீர் உதவி செய்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய கிரியை இருக்கிறதை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஹோலி ஸ்பிரிட், ஐ see your work லார்ட் in the hearts of your people. I see people லார்ட் responding. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் மாறுத்தரம் கொடுக்கிறதை பார்க்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வசனமானது கிரியை செய்கிறது, ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆண்டவரே, போதனைகளை ஆண்டவரை கொடுக்கிறதற்கு அடியானுக்கு நீர் கிருபையை கொடுக்கிறீர். அதை நான் அறிகிறேன், பார்க்கிறேன். ஆண்டவரே, அது கிரியை செய்கிறதை ஆண்டவரே, the ministry of teaching ஆண்டவரே உள்ளங்களிலே கிரியை செய்கிறதை பார்க்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலே சுத்திகரிப்பின் வேலையை ஆவியானவர் செய்கிறீர் திருச்சபையிலே. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் போதனைகளை நீர் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் காவலும் வழிநடத்துதலும் நம் யாவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் ஒருபோதும் மறவாதே. May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion fellowship and the deep working of the Holy Spirit continue in our lives now and forevermore. Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் மறுபடியும் சந்திப்போம்.